வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து இன்றைக்கி ஒரு சுவையான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். நல்ல நியூட்ரிஷியஸானது, நல்ல பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியானது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தேன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. தேங்க்யூ. வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு பேக்கெட் பொரி எடுத்திருக்கேன். இது வந்து வறுத்த மசாலா பொரி. இதில் நிலக்கடலை, பொரிக்கடலை எல்லாம் சேர்த்து மசாலா பொரியாகவே இது பேக்கெட்டாக கிடைக்கிது. அது கூடவே நான் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாக கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் லெமன், அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு கேரட், இவ்வளவு எடுத்துகிட்டு தேவையான உப்பு நான் சேர்க்கலை. ஏன்னா இந்த மசாலா பொரியில் ஏற்கனவே உப்பு இருக்கனால நான் உப்பு தனியாக சேர்க்கலை. முதல்ல எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சி காட்டலை, ஏன்னா நாங்கள் 2 பேருமே எலுமிச்சம்பழம் புழிஞ்சி சாப்பிட மாட்டோம். மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சதை ஒரு பாத்திரத்தில் வந்து பொரியை வந்து வறுத்த பொரியை, கார பொரியை வந்து தட்டிட்டு, அது கூடவே இந்த வெட்டி வச்ச வெங்காயம், வெள்ளரிக்காய், கேரட்டு, ஒரு துருவி வச்ச கேரட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து அதில் எலுமிச்சம்பழம், கொத்தமல்லி எல்லாம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சுவையான பேல்பூரி ரெடி ஆகிட்டு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாயங்கால நேரங்களில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு இருக்க நேரம் நீங்கள் இதை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் கார சட்னி, வேறு இந்த க்ரீன் சட்னி இதெல்லாம் தனியாக செஞ்செல்லாம் சேர்க்கல. சிம்பிள் இது. நீட்டாக காய்கறி கடையெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும், அவ்வளவுதான். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த பொரி பேக்கெட் வந்து இந்த நம்பருக்கு தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். வேண்டாம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.